ஓகே பிள்ளை. இந்த 31வது கேள்வியில ஒரு பெரிய சேற்று நிலத்தின் மீது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய குப்பை குவியலின் ஒரு பகுதி சடுதியாக தகர்ந்து விழுந்தது. அமிழ்ந்தமையால், ஓகேயா, வேர்ட் முக்கியம் பிள்ளைகள், அமிழ்ந்தமையால் அதற்கு அண்மையில் சேற்று நிலத்தின் மீது கட்டப்பட்ட வீடுகள் வெளியே தள்ளப்பட்டன. ஓகே. ஸோ கேள்வியை வடிவா பாருங்க பிள்ளைகள். ஒரு வீட்டு தொகுதி, ஓகே, சேற்று நிலத்தின் மீது ஒரு சேறு வந்து இப்ப கிட்டத்தட்ட சொன்னா மண் சரிவு மாதிரி யோசிங்க. மண் சரிவால ஒரு பெரிய குப்பை குவியல் மண் சரிவு மாதிரி ஏற்படுதுன்னு வச்சுக்கொள்வோம். அதால வந்து அது விழுந்ததால சேற்று நிலத்தின் மீது கட்டப்பட்ட வீடுகள் வெளியே தள்ளப்பட்டன. சரி, அப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இத நீங்க எந்த கோட்பாட்டை வச்சு புரிஞ்சு கொள்ளுவீங்க? எங்களுக்கு இது பார்த்தோன்னுமே தெரியும் இல்லையா, உந்த காப்பு கோட்பாடும் இல்ல, திருப்ப கோட்பாடும் இல்லை. எங்களுக்கு டவுட் அங்க வரும்னு சொன்னா மிதப்பு கோட்பாடா அல்லது ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடா பஸ்காலின் கோட்பாடான்னு சொல்லி வரும். நான் உங்களுக்கு ஒவ்வொரு கோட்பாடா சொல்றேன்னு பாருங்க. முதல்ல மிதப்பு கோட்பாடு பொருத்தமான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னப்பே எங்களுக்கு முதல்ல மிதப்பு கோட்பாடுன்னா என்னன்னு தெரிய வேணும். மிதப்பு கோட்பாடுன்னு சொன்னா என்னன்னு சொன்னா பிள்ளைகள், ஒரு பொருள் வந்து தண்ணியிலேயோ அல்லது திரவத்திலேயோ மிதக்கும் போது, உங்களுக்கு அந்த மிதப்பு கோட்பாடுன்னு சொல்லிக்கலையே விளங்கும் பிள்ளைகள், தண்ணியிலேயோ ஒரு பொருள் வந்து மிதக்கணும். தண்ணியிலேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு பாயில ஒரு பொருள் வந்து மிதக்கக்குள்ள அவற்றை நிறைய மேலிழப்பும் சமனா இருக்கிறதுக்கு பேர் தான் பிள்ளைகள் மிதப்பு கோட்பாடு. சோ மிதப்பு கோட்பாடுன்னு சொன்னா மிதக்க வேணும். இங்க கேள்வியில அமிழ்ந்தது என்று சொல்றாங்க. அப்ப இந்த கேள்விக்கு மிதப்பு கோட்பாடு பொருத்தம் இல்லை. அடுத்தது ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடை பத்தி பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு பொருத்தமான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஆர்க்கிமிடிஸ் எங்களுக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆஹ் எங்களுக்கு ஒரு பொருள் வந்து ஒரு பாய்க்குள்ள அமுலேக்குள்ள அதுன்ற நிறைக்கு சமமான, ஓகே பிள்ளை, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுக்குள்ள தண்ணி நிக்கிறேன்னு சொன்னா பிள்ளைகள், இதுக்குள்ள கொண்டே நீங்க இந்த ஏரியாக்குள்ள நாங்க ஒரு பொருளை கொண்டே போடேக்குள்ள, இந்த ஏரியாக்க நாங்க ஒரு பொருளை கொண்டு போய் போடேக்குள்ள இந்த ஏரியாக்குள்ள நிக்கிற தண்ணீண்ட அளவு, ஓகே, இந்த ஏரியாக்குள்ள நிக்கிற தண்ணீண்ட அளவு, மேசா சொல்ல வர விஷயம், அந்த நிறைக்கு சமமான தண்ணீண்ட அளவு இடம்பெயர்க்கப்படும். அது ஏற்கனவே அங்க சேற்று தண்ணி இடம்பெயர்க்கப்பட்டிருக்கு. நான் சொல்ற விஷயத்த வடிவா அப்சர்வ் பண்ணுங்க பிள்ளைகளா. இப்ப நீங்க இந்த பொருளை கொண்டு ஒரு நீருக்குள்ள போட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகளா, ஒரு தண்ணிக்குள்ள நாங்க அந்த பொருளை போட்டோம்னு சொன்னா, இந்த பொருள் போட்ட இடத்துல இருந்த தண்ணி எல்லாம் இப்ப என்ன செய்யும்னு சொன்னா வெளியில போயிடும். வெளியில போயிருமே அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் இடம்பெயர்க்கப்பட்டுரும். அதை சொல்றவர் தான் பிள்ளைகள் ஆர்க்கிமிடிஸ். என்ன சொல்றாரு? ஒரு பொருளை கொண்டு தண்ணிக்குள்ள போடக்குள்ள அந்த பொருளண்ட நிறைக்கு சமமான தண்ணீண்ட அளவு தண்ணி இடம்பெயர்க்கப்படும். அந்த பொருள நிறைக்கு சமமான அளவு தண்ணி இடம்பெயர்க்கப்படும். அப்ப அது ஏற்கனவே இந்த கேள்வியில சேற்று தண்ணியா இடம்பெயர்க்கப்பட்டுட்டுது. அது ஏற்கனவே இங்க சேற்று தண்ணியாக இடம்பெயர்க்கப்பட்டுட்டுது. ஆனா கேள்வி சேற்று தண்ணி இடம்பெயர்க்கப்பட்டது இல்ல, கொண்டே போடுறதால, சரியா, கொண்டே போடுறதால அதுக்கு பக்கத்தில் எங்கேயோ நிக்கிற வீடுகள் விழுதான். அதுக்கு பக்கத்தில் எங்கேயோ நிக்கிற வீடுகள் விழுது. அப்ப இங்க ஒருத்தர் விழுகிறதால ஏற்படுத்தப்படுற ஒரு விளைவால தான் தூரமா இருக்கிற வீடு விழுது பிள்ளை. அப்ப சும்மா யோசிங்க, எனக்கு இங்க ஒரு இடத்துல ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தால கொஞ்சம் தூரமா இருக்கிற வீடுகள் விழுதுன்னு சொன்னா அதுக்கு படிச்சிருப்பீங்க பாஸ்காலின் விதி. திரவத்தின் ஊடாக அமுக்கம் ஊடுகடத்தப்படும். திரவத்தின் ஊடாக அமுக்கம் ஊடுகடத்தப்படும். நான் சொல்ற இந்த ஐடியா விளங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட் பிள்ளை. மிதப்பு விதின்னு சொன்னா என்ன, ஆர்க்கிமிடிஸ் விதின்னு சொன்னா என்ன, இப்ப பஸ்கால் விதின்னு சொன்னா என்னன்னு சொல்லி விளங்கிட்டா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. மெயின் வித்தியாசம் கற்றுக்கணும் நம்ம திருப்ப சும்மா ஸ்பீடா சொல்லுங்க பிள்ளைகள். மிதப்பு விதின்னு சொன்னா பிள்ளைகள், நீங்க திரவத்துக்குள்ள ஒரு பாயை போடைக்குள்ள மிதக்க வேணும். இந்த கேள்வியில மண் சரிவு ஏற்பட்டதால அமுழுது, அந்த குப்பை குவியல் அமுழுதுன்னு சொல்றாங்க. அமுழுதுன்னு சொல்ற இடத்துல நாங்க மிதப்பு விதியை பாவிக்க இயலாது. அப்ப மிதப்பு விதி இல்ல. ஆர்க்கிமிடிஸின் விதிக்கு வந்தோம்னு சொன்னா, ஆர்க்கிமிடிஸின் விதிக்கு வந்தோம்னு சொன்னா அவர் எனக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆர்க்கிமிடிஸ் எனக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா பிள்ளைகள், ஒரு பொருள் வந்து தண்ணிக்குள்ளேயோ அல்லது ஏதோ ஒரு பாய்க்குள்ள அமிழ்ந்து மிதக்கைக்குள்ளேயோ அல்லது அமுலைக்குள்ளேயோ, ஒரு பொருள் பகுதியாகவோ முற்றாகவோ அமுலைக்குள்ள, இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா
நான் ஒரு பொருளை கொண்டு தண்ணிக்குள்ள போடக்குள்ள ஓகே இந்த இந்த தண்ணீண்ட கனவளவு இருக்கு தானே பிள்ளைகள் தண்ணீண்ட சாரி பிள்ளைகளா ஒரு பொருளை கொண்டே தண்ணிக்குள்ள போடக்குள்ள அந்த பொருளுண்ட கனவளவு நிக்கிற இடத்துல அந்த பொருளுண்ட கனவளவு நிக்கிற இடத்துல இப்ப தண்ணி நிக்காது பொருள் வந்து நின்றுட்டுது நான் சொல்றதை இமேஜின் பண்ணுங்க பிள்ளைகளா யோசிச்சு பாருங்க இந்த பொருளை கொண்டே போட்டீங்கன்னு சொன்னா நீங்க பொருளை கொண்டே போட்ட இடத்துல முதல்ல நீர் நின்றது ஆனா இப்ப நீர் நிக்காது என்ன ஆயிட்டுதுன்னு சொன்னா அந்த நீர் விலத்தி மேல போனதாலதான் பொருள் வந்து உள்ள இருந்தது அந்த தண்ணி அப்படியே விலத்துப்பட்டது அதாவது இடம்பெயர்க்கப்பட்டதால அந்த பொருள் நிக்குது அவர் இடம்பெயர்க்கப்பட்ட தண்ணியை பற்றி கதைக்கிறது ஆர்கிமிடிஸ் ஸோ ஆர்கிமிடிஸ் என்ற கன்செப்டும் வராது அப்ப விடையா அப்ப இங்க கேள்வியில வந்து சேட்டு குவியல்ல இதுல வந்தவங்களுக்கு குப்பை விழுந்ததால அங்கால எங்கேயோ இருக்கிற வீடுகள் எங்களுக்கு என்ன செய்த பிள்ளைகள் விழுகுது அப்ப இதுல ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் எனக்கு விளங்குது இதுல ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் எனக்கு என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா பாய்களால ஊடுகடத்தப்பட்டிருக்கு பாய்களால போய் ஒரு விஷயம் உருவாக்கி இருக்கு அதாலதான் வீடுகள் விழுது இப்ப இந்த விஷயம் கிளியரான ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை இந்த மூன்றுக்குமான வித்தியாசம் கிளியரான ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை ஓகே பிள்ளை வெரி குட் ஓகே பிள்ளை கொஞ்சம் இது இந்த மூன்றுக்குமான வித்தியாசம் வடிவா பேசிட்ட பிள்ளைகள் சம்டைம்ஸ் உங்களுக்கு டவுட் இருக்கும் மிதப்பு விதி என்று சொன்னா என்ன அப்ப இருந்தா நான் சொன்ன விஷயங்களை பற்றி யோசிச்சு கொண்டு ஒரு கவிட்டு போய் பார்த்துக்கொள்ளுங்க ஓகேவா ரைட் 32வது கேள்விக்கு வாங்க ஓகே பிள்ளை இதுல இந்த பிவி கிராஃபை பத்தி நாங்களே நிறைய கேள்வி பார்த்தோம் பிள்ளை நாங்க நிறைய கேள்வி பார்த்தோம் ஓகே பிள்ளை இதை பத்தி நாங்களே வந்து நிறைய கேள்வி பார்த்தோம் இதுல எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா பிவி வரைபடத்தில் காட்டியுள்ளவாறு ஓர் இலட்சிய வாயுவிற்கு ஒரு குறித்த திணிவு ஏயிலிருந்து ஒரு சக்கர செயல்முறை ஏபிசிடி ஏயினூடாக கொண்டு செல்லப்படுகிறது சக்கர செயல்முறையில சில விஷயங்கள் படிச்சாங்க அப்படின்னு சும்மா அதை ஞாபகப்படுத்தி சக்கரை செயல்முறையில நிறைய சில விஷயங்கள் படிச்சாங்க முதலாவது வந்து பிவி வரைவு ஞாபகப்படுத்துங்க பிள்ளைகள் பிவி வரைவு அடைக்கிற பரப்பு செய்யப்பட்ட வேலையை தரும் பிவி வரைவு அடைக்கிற பரப்பு செய்யப்பட்ட வேலையை தரும் என்று படிச்சினாங்க அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் படிச்சுனாங்க பிள்ளைகள் பிவி வரைவு வலஞ்சுழி பக்கமா இருந்தா இது ஒரு விஷயம் தான் பிள்ளைகளா வலஞ்சுழி பக்கமா இருந்தா செய்யப்பட்ட வேலை பாசிட்டிவா இருக்கும்னு பார்த்தனாங்க இங்க பார்த்தோம்னு சொன்னா எஸ் வலஞ்சுழி பக்கமா தான் போகுது வலஞ்சுழி பக்கமா தான் எல்லாவே செய்யப்பட்ட வேலை பாசிட்டிவா இருக்கும் அதே மாதிரி இடஞ்சுழி பக்கமா இருந்தா செய்யப்பட்ட வேலை எனக்கு மைனஸா இருக்கு ஞாபகப்படுத்திக் பிள்ளைகளா அதே மாதிரி பிள்ளைகள் ஒரு புள்ளியில ஆரம்பிச்ச செயல்முறை விளங்குதா பிள்ளைகள் ஒரு புள்ளியில ஆரம்பிச்ச செயல்முறை அதே புள்ளியிலேயே வந்து திருப்ப முடியுமா இருந்தா உதாரணத்துக்கு பிள்ளைகள் ஏ என்ற புள்ளியில ஆரம்பிச்ச அந்த சக்கர செயல்முறை சுத்தி கொண்டு வந்து திருப்ப ஏயிலேயே முடியுமா இருந்தா எனக்கு தெரியும் ஒரே புள்ளிக்கு திருப்ப வரைக்குள்ள அவற்றை வெப்பநிலை மாற போறது இல்லை வெப்பநிலை சமனா இருக்கும் ஏன் பிள்ளைகள் ஏ என்ற புள்ளியில 27 பாய்ச்சின்னு சொன்னா அது சுத்தி போட்டு வந்தா போறோம் 27 பாய்ச்சி தானே அப்ப அதே புள்ளிக்கு திருப்ப வருதுன்னு சொன்னா அவற்றை வெப்பநிலை மாறாதுன்னு சொன்னா அதே புள்ளிக்கு திருப்ப வரைக்கும் இல்ல வெப்பநிலையை மாறாட்டி படிச்சிருப்பீங்க அகச்சக்தி மாறாது சோ இவ்வளவு விஷயத்தையும் நாங்க வச்சு நம்மளே கேள்வி செய்ய போறோம் அதை விட நீங்க வெப்ப இயக்கவியல் என்ற முதலாவது விதி படிச்சிருப்பீங்க டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ கேள்வி இதற்குதான் நீங்க போதும் முதலாவது ஸ்டேட்மெண்ட் உண்மையானது என்றால் பாதையின் ஏபிசியினூடாக வாயுவினால் செய்யப்பட்ட வேலையானது இந்த ஏபிசியை மட்டும் பார்க்கட்டாமா ஏபிசியினூடாக செய்யப்பட்ட வேலை
இந்த பாயிண்ட் ஏல இருந்து அப்படியே இங்க சிக்கு வரைக்கும் செய்யப்பட்ட வேலை நாங்க படிச்சுனாங்க. ஒரு பிவி கிராஃப்ல செய்யப்பட்ட வேலைன்றது அந்த வரைவு எக்ஸோட ஆக்குற அவ்வளவு பரப்பாவும் இருக்கும். அப்ப ஏபிசியில நடக்கிற பரப்புன்னு சொன்னா இவ்வளவும் வந்து பிள்ளைகள் ஏபிசியில செய்யப்பட்ட வேலை. அப்ப முதலாவது ஸ்டேட்மெண்ட் சரியான்னு சொல்லி கேட்டா எஸ் சரி. பாருங்க அது ஏபிசி எல்கேஏ எஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் சரி. முதலாவது விட சரி பிள்ளை. பிவி வரிபால் செய்யப்பட்ட வேலை அது அடைக்கிற பரப்புக்கு சமன். ஓகே. சக்கரத்தை பூர்ணப்படுத்திய பின்னர் வாயுவினால் உறிஞ்சப்படும் தேறிய வெப்பம் 0 பிள்ளைகள். எங்களுக்கு சக்கரத்தை பூர்ணப்படுத்திய பின்னர் வாயுவினால் உறிஞ்சப்படும் தேறிய வெப்பம் 0 பிள்ளைகள். தேறிய வெப்பம் இங்க யாருன்னு சொன்னா பிள்ளைகள் டெல்டா கியூ. ஓகே. தேறிய வெப்பம்னு சொன்னா யாருன்னு சொன்னா பிள்ளைகள் நீங்கள் தேறிய வெப்பம் சக்கரத்தை நாங்க பூர்ணப்படுத்திய பின்னர் வந்து பிள்ளைகள் தேறிய வெப்பம் 0 இங்க நமக்கு தேறிய வெப்பம் வந்து யாருன்னு சொல்ல பாக்குறாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் டெல்டா கியூ. ஆனா எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ஒரு சக்கரம் வந்து ஆரம்ப புள்ளிக்கே திருப்ப வருமா இருந்தா டெல்டா டி தான் 0, அதாவது டெல்டா யூ தான் 0, அதாவது அகச்சக்தி மாற்றம் தான் 0. என்ன பிள்ளைகள் அகச்சக்தி மாற்றம் தான் 0, தேறிய வெப்பம் 0 இல்ல. அகச்சக்தி மாற்றம் தான் 0, தேறிய வெப்பம் 0 இல்ல. ஆகவே இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் பிழை. விலங்கின பிள்ளைகள் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் விலங்கின பிள்ளைகள் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேறிய வெப்பம் 0 இல்ல, அகச்சக்தி மாற்றம் தான் 0. ஓகே குட். ஒரே புள்ளிக்கு திருப்ப வந்தா ரைட். அடுத்தது சக்கரத்தை பூர்ணப்படுத்திய பின்னர் வாயுவினால் செய்யப்பட்ட தேறிய வேலை. சக்கரத்தை பூர்ணப்படுத்திய பின்னர் பிள்ளைகளா சோ நாங்க எப்படி படிப்பிச்சுனான்னு சொன்னா உங்களுக்கு சக்கரத்தை நாங்க பூர்ணப்படுத்தி போட்டோம்னு சொன்னா ஏல ஸ்டார்ட் பண்ணால் பிக்கு போய் திருப்ப சியில இருந்து ஏக்கு வரைக்குள்ள அந்த சக்கரத்தை பூர்ணப்படுத்தின பிறகு அடைக்கிற பரப்புன்றது இந்த பரப்பா இருக்கும். அப்ப சக்கரத்தை பூர்ணப்படுத்தினா பிறகு எங்களுக்கு இருக்கிற தேறிய வேலை இவருக்கு சமனா இருக்கு. அதாவது எந்த பரப்புன்னு சொன்னா அது ஏ பி சி டி ஏக்கு சமனா இருக்கும்னு சொன்னதால மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் சரி. ஓகே பிள்ளைகள், மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் சரி. அடுத்தது சக்கரத்தை பூர்ணப்படுத்திய பின்னர் அகச்சக்தியில் உள்ள தேறிய மாற்றம் 0. அதான் நான் ஸ்டார்ட்லயே சொன்னேன் பிள்ளைகளா, ஒரு சக்கர செயல்முறை நடந்து முடிஞ்சிட்டு என்ன சொன்னா அதோட அகச்சக்தியில் ஏற்பட்ட மாற்றம் இன்டர்னல் எனர்ஜி 0 இருக்கு. நான் முதலாக அதான் சொன்னேன். அப்ப அது சரி. அடுத்தது சக்கரத்தை பூர்ணப்படுத்திய பின்னர் வாயுவின் வெப்பநிலையில் உள்ள மாற்றமும் 0. எஸ் பிள்ளைகள், வெப்பநிலை மாற்றமும் 0. அதற்காச்சும் ஒரு சக்கரம் வந்து பிள்ளைகள் ஆரம்ப புள்ளிக்கே எப்பவுமே ஞாபகம் வச்சிருங்கப்பா. ஒரு சக்கர செயல்முறை வந்து பிள்ளைகள் ஆரம்ப புள்ளிக்கே திருப்ப வருதுன்னு சொன்னா அவரில் இருக்கிற வெப்பநிலை மாற்றமும் 0 இருக்கும் பிள்ளைகள், அகச்சக்தி மாற்றமும் 0 இருக்கு. சரியா? ஓகே. அடுத்த கேள்வி வாங்க. 33வது கேள்வி. என்ன சொல்றாங்க சார் பிள்ளைகள்? இந்த ரெண்டு கேள்வியும் விளங்கிட்டு அவருக்கு எனக்கு ரியாக்ட் பண்ணி விடுங்க. மற்ற பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணி விடுங்க. விளங்கிட்டு அந்த ரெண்டுமே விளங்கிட்டு சொல்லலாம். ஓகே. வழியில் ஒளியின் கதி 330 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கக்குள்ள வழியில ஒளியின் கதி 330 மீட்டர் பெர் செகண்ட் இருக்க இடத்துல புல்லாங்குழல் தயாரிப்பாளர் ஒருவர் ஒரு புல்லாங்குழலை சுரம் ஏ இசைக்கப்படும் போது அது செப்பமாக 440 கேட்ஸில் உண்டாகுமாறு தயாரிக்கிறார். இந்த புல்லாங்குழல பிள்ளைகள் செப்பமாக இசைக்கைக்குள்ள 440 ஹெர்ட்ஸ் உருவாகிற மாதிரி தயாரிக்கிறாராம். ஓகே. புல்லாங்குழல் வாசிப்பவர் ஒருவர் வழியில் ஒளியின் கதி 333 மீட்டர் பெர் செகண்டா இருக்கக்குள்ள வழியில் ஒளியின் கதி 333 மீட்டர் செகண்ட் மைனஸ் இருக்கக்குள்ள சுரம் ஏய இசைக்கைக்குள்ள சுரம் ஏ உடன் ஒரே நேரத்தில் 440 ஹெர்ட்ஸ் பெருமானம் உள்ள ஓர் இசைக்கவையை ஒலித்தால் புல்லாங்குழல் வாசிப்பவருக்கு எத்தனை அடிப்புகளை செவி மடுப்ப? கேள்வியை பாருங்க பிள்ளைகள். என்ன கதைன்னு சொன்னா
இப்ப புல்லாங்குழல் தயாரிக்கிற ஒருத்தர் வந்து பிள்ளைகள் வளியிட ஒளியிட வேகம் 330 மீட்டர் செகண்ட் -1 இருக்கிற ஒரு இடத்துல இருந்து தயாரிக்கிறாரு. ஓகேவா? வளியிட ஒளியிட வேகம் 330 மீட்டர் செகண்ட் -1 இருக்கிற ஒரு இடத்துல இருந்து தயாரிக்கிறாரு. அந்த டைம்ல அவருக்கு இருந்த மீட்டர் தான் நாம் பிள்ளைகள் 440 அந்த டைம்ல அவருக்கு இருந்த மீட்டர் தானா 440. இப்ப அவர் அந்த புல்லாங்குழல் எடுத்துக்கொண்டு போய் 333 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகம் இருக்கிற இடத்துல வச்சு ஒளிப்பாரா இருந்தா அந்த புல்லாங்குழலால உண்டாக்கப்படுற மீட்ரன் 440 ஹெர்ட்ஸா இருக்க போறது இல்ல. ஏன் சொல்லுங்க அப்ப பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், வி சமன் எஃப் லம்டா. ஒரு புல்லாங்குழல பொறுத்த மட்டும் பிள்ளைகள் நீளம் மாற போறது இல்ல. நீளம் மாறாட்டி லம்டா மாறாது. ஒரு புல்லாங்குழல பொறுத்த மட்டும் பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட இசைச்சுரத்துக்கு பிள்ளைகள் நீளம் மாற போறது இல்ல. ஒரு குறிப்பிட்ட இசைச்சுரத்துக்கு நீளம் மாற போறது இல்ல அப்படின்னு சொன்னா ஏன் நீளம் மாற போறது இல்ல? அது நாங்க வெட்டினா தானே பிள்ளைகள் மாறும். அப்ப நீளம் மாற போறது இல்ல. நீளம் மாறாட்டி அலைநீளம் லம்டா மாறாது. அப்ப எனக்கு நேரே சொல்லிக் கொள்ளிலும் வேகத்தை பொறுத்து அந்த புல்லாங்குழலின் மீட்ரன் மாறும். வேகத்தை பொறுத்து அந்த புல்லாங்குழலின் மீட்ரன் மாறும். அப்ப என்னால இப்ப 333 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகம் இருக்கேக்குள்ள அந்த புல்லாங்குழல் எவ்வளவு மீட்ரனை ஒலிக்கும்ன்றதை கண்டுபிடிக்கலாம். நான் முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் பிள்ளைகள்? நாங்க ஒரு தொடர்பு ஒன்று எடுத்துட்ட பிள்ளைகள் வேகம் வந்து மீட்ரனுக்கு நேர்விகிதமா இருக்கு. முதலாவது சிச்சுவேஷன்ல 330 மீட்டர்/செகண்டா இருக்கேக்குள்ள மீட்ரன் 440 ஈக்குவேஷன் நம்பர் 1. ரெண்டாவது சிச்சுவேஷன்ல 333 ஹெர்ட்ஸா இருக்கேக்குள்ளதான் எனக்கு மீட்ரன் தேவை ஈக்குவேஷன் நம்பர் 2. நான் இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா ரெண்டாவது ஈக்குவேஷனை முதலாவது ஈக்குவேஷனால பிரிப்பனா இருந்தா எஃப் இன் கீழ் 440 ஈக்குவல் டு 333 இன் கீழ் 330. ஸோ சுருக்கிறீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் 11 3 11 4. ஸோ எஃப் எனக்கு வருது 444 ஹெர்ட்ஸ். அதாவது வந்து பிள்ளைகள் நீங்க 333 மீட்டர்/செகண்டா இருக்கிற ஒரு இடத்துல வச்சுக்கொண்டு அந்த புல்லாங்குழலை இசைப்பீங்கன்னு சொன்னா ஒழிப்பீங்கன்னு சொன்னா அதுல கேட்கிற மீட்ரன் 444 ஹெர்ட்ஸ். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த 440 ஹெர்ட்ஸ் என்ற 444 ஹெர்ட்ஸ் என்ற புல்லாங்குழலை இசைச்சு கொண்டு இருக்கேக்குள்ள நீங்க 440 ஹெர்ட்ஸ் என்ற ஒரு இசைக்கவியை ஒலிப்பீங்களா இருந்தா உங்களுக்கு கேட்கிற அடிப்புன்னு சொன்னா என்ன பிள்ளைகள்? ரெண்டுக்குமான மீட்ரன் வித்தியாசம் தான் பிள்ளைகள் அடிப்பு. இங்க எவ்வளவு மீட்ரன் வித்தியாசம் இருக்கு? 4 ஹெர்ட்ஸ். அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் 4 ஹெர்ட்ஸ். விளங்கிட்டா ஒரு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. எனக்கு இவ்வளவு விஷயமும் விளங்கிட்டா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. இவ்வளவு விஷயம் விளங்கிட்டா ஓகே பிள்ளை. ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போம் பிள்ளைகள். 3 வரைக்கும் பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்க்க வேண்டிய கேள்வி பிள்ளைகள் 34வது கேள்வி பார்ப்போம். ஓகே பிள்ளை, இது என்ன கேள்வின்னு சொன்னா பிள்ளைகள் நீங்க காந்தப்புலம் படிச்சிருப்பீங்க. கேள்வியை வாசிக்கிறேன் பாருங்க. காந்தங்களை நோக்கி கவரப்படாத ஒரு திரவியத்தாலான ஏக்கம பிஎனி மீது கடத்தும் தடங்கள் ரூவில் காட்டப்பட்டுள்ளவாறு
ஓர் உராய்வற்ற காவலற்ற தண்டவாளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளன. உராய்வற்ற காவலிடப்பட்ட தண்டவாளத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கு. இவர்தான் தண்டவாளம். தடங்கள் தண்டவாளங்களின் வழியே சுயாதீனமாக இயங்கத்தக்கவை. அதாவது பிள்ளைகள் மெதுவா வழுகி கொண்டு போகத்தக்கவை. அதாவது இந்த தடங்கள் அப்படியே மெதுவா வழுகி கொண்டு போகக்கூடிய ஆக்கள். ஓகே. அதேவேளை தடங்களின் தளங்கள் தண்டவாளத்துக்கு செங்குத்தா இருக்கு. இது செங்குத்தா இருக்கு பிள்ளைகள். அப்படியே மெதுவா வழுக்கி கொண்டு போகுமா. விசை கொண்டு கொடுப்பமா இருந்தா அது மெதுவா வழுக்கி கொண்டு போகுமா. இரு தடங்களும் தடங்களுக்கு இடையே வைக்கப்பட்டுள்ள சட்டக்காந்தமும் தொடக்கத்திலே ஓய்வில் இருக்கு. பின்னர் சட்டக்காந்தம் உருவில் காணப்பட்டுள்ளவாறு சடுதியாக வலப்பக்கத்துக்கு அசைக்கப்பட்டால் கேள்வி கொஞ்சம் யோசிக்கணும் பிள்ளைகளா. இப்ப உங்களுக்கு கேள்வி ரொம்ப சிம்பிள் பிள்ளை. உலோகத்தால் ஆனது, அது ஒரு ஒப்பமான மேற்பரப்பில் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு விசை ஒன்று கொடுத்தா அசையும், அவ்வளவுதான். முதல்ல இவர் இருக்காரு யாரு, காந்தம். காந்தத்தால உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், எப்பவுமே ஒரு காந்த விசை கோடுகள் எண்ணில இருந்து எஸ்ஸுக்கு இருக்கும் பிள்ளைகள். அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுல எண்ணில இருந்து எஸ்ஸுக்கு, சரியா பிள்ளைகள், இந்த எண்ணில இருந்து எஸ்ஸுக்கு எப்பவுமே காந்த விசை கோடுகள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இவர் உள்ளுக்கு வருவார். ஓகே, சரியா பிள்ளைகள், உங்களுக்கு விளங்கணும் பண்றதுக்கான இப்படி கொஞ்சம் நெருக்கமா இருந்தாங்க. இப்ப நாங்க இந்த காந்தத்தை வலது பக்கமா அசைச்சோம்னு சொன்னா பிள்ளைகளா, சும்மா யோசிங்க. வலது பக்கமா, நான் இதை ரொம்ப கஷ்டப்படுத்தாம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தா செய்யறதுக்கு ஒரு வழி சொல்லித்தாங்க பாருங்க. இந்த காந்தத்தை நீங்க வலது பக்கமா அசைப்பீங்கன்னு சொன்னா காந்த புலத்துல லென்ஸின் விதின்னு சொல்லி ஒரு விதி படிச்சிருப்பீங்க. என்ன விதி? லென்ஸின் விதி. இந்த லென்ஸின் என்றவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்க ஒரு காந்தப்பாய மாற்று வீதத்தை ஏற்படுத்துவீங்களா இருந்தா, ஒரு கடத்திக்குள்ள நீங்க ஒரு காந்த பாயத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்களா இருந்தா, இப்ப உதாரணத்துக்கு பிள்ளைகள் நான் சும்மா மேல சொல்றேன் பிள்ளைகள், இது ஒரு கடத்தி பிள்ளைகள். இந்த கடத்திக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு காந்த பாயம் இருக்கு, சரியா? இந்த கடத்திக்குள்ள குறிப்பிட்ட அளவு காந்த பாயம் இருக்கு, அது அப்படியே விட்டுருங்க, இருக்கட்டும். இப்ப நான் என்ன பண்றேன்னு சொன்னா, இந்த காந்த பாயத்தை அதிகரிக்கிறேன். ஒவ்வொரு செகண்டுக்குமே உருவாகிற காந்த பாயத்தின் அளவை அதிகரிக்கிறேன். காந்த புலம் படிச்ச பிள்ளைகளுக்கு விளங்கும். அப்படி படிக்காட்டி படிச்ச பிறகு பாருங்கவா. ஓகே, இதுக்குள்ள வர காந்த புலத்தின் அளவை அதிகரிக்கிறேன். அதிகரிக்கைக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா, அவர் அதிகரிக்க அனுமதிக்க மாட்டார். எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் இருக்க வேண்டும். அவரு அதிகரிக்க அனுமதிக்க மாட்டார். உதாரணத்துக்கு இந்த காந்த புலம் எனக்கு தெரியும் உள்நோக்கி போய்கொண்டிருக்கு. அப்போ உள்நோக்கி போய்கொண்டிருக்கிற காந்த புலத்தின் வீதத்தை நான் அதிகரிப்பனா இருந்தா அவர் அதிகரிக்க விட மாட்டார். என்ன பண்ணுவாரு? அதுக்கு எதிர்ப்பக்கமா காந்த புலத்தை உருவாக்குற மாதிரி, அதுக்கு எதிர்ப்பக்கமா காந்த பாயத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு மின்னோட்டத்தை ஏற்படுத்துற. நீங்க படிச்சிருப்பீங்க பிள்ளைகளா, இதே சும்மா ஞாபகப்படுத்தி விடுறேன். ஒரு இடத்துல கரண்ட் ஓடுமா இருந்தா, நீங்க பெருவிரலை கரண்ட் போற திசையில வச்சுட்டு ஏனைய விரல்களை திருப்புவீங்களா இருந்தா, இவர் உள்ள போயிட்டு இவர் வெளியே வர்றா, ஏனைய விரல்களை திருப்புவீங்களா இருந்தா அது காந்த பாயத்தின் திசையை குறிக்கும். அதே மாதிரி இங்கேயும் நீங்க இந்த காந்த பாயத்தை அதிகரிச்சு கொண்டே இருப்பீங்களா, நீங்க இந்த காந்த பாய மாற்று வீதத்தை அதிகரிச்சு கொண்டே இருப்பீங்களா இருந்தா அவரு அதிகரிக்க அனுமதிக்க மாட்டார். அவரு அதிகரிக்க அனுமதிக்க மாட்டார். என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, நீங்க உள்நோக்கி அதிகரிக்கிறீங்கன்னு சொன்னா வெளிநோக்கி வரத்தக்கதா அவர் வேலை பார்ப்பாருங்க. வெளிநோக்கி வரத்தக்கதா என்ன செய்வாருன்னு சொன்னா, இங்க ஒரு மின்னோட்டத்தை, அதாவது மின் புலத்தை, சரி என்ன மின் இயக்க விசையை ஏற்படுத்தி மின்னோட்டத்தை ஏற்படுத்தி விடுவாரா இருந்தா இது என்ன செய்யும் சொன்னா பிள்ளைகள், இந்த பக்கத்தால உள்நோக்கியும் நீங்க அந்த காந்த பாயத்தை அதிகரிக்கிற இடத்துல வெளிநோக்கியும் ஒரு காந்த பாயத்தை ஏற்படுத்தும். அப்போ உள்நோக்கி அதிகரிக்கிற அளவுக்கு சமமான காந்த பாயத்தை இவர் வெளிநோக்கி ஏற்படுத்துவாரா இருந்தா எனக்கு என்ன சொல்லிக் கொள்ளலும்னு சொன்னா, அவர் காந்த பாய மாற்று விதத்தை மாற வச்சுக்கிறாரு. அதாவது அவர் மாற விட மாட்டார். அதே கன்செப்ட்ல இங்க வந்தீங்க சொன்னா பிள்ளைகள்,
இந்த கடத்தி, இந்த பி என்ற கடத்தி வந்து அப்படியே நிக்கத்தக்கதா, நான் இந்த காந்தத்தை வலப்பக்கமா அதிகரிச்சு கொண்டு வருவனா இருந்தா, இந்த கடத்தியின் வட்ட பக்கத்துக்குள்ளால போற காந்த பாயத்தின் அளவு அதிகரிக்குது. இமேஜின் பண்ணுங்க பிள்ளைகளா, இந்த வட்டப்பாதைக்குள்ள, இந்த வட்ட தடம், அந்த வட்ட தடத்துக்குள்ள போற காந்த பாயத்தின் அளவு அதிகரிக்குது. அவர் அளவு அதிகரிச்சா அதை விரும்ப மாட்டேன், அலோவ் பண்ண மாட்டேன். அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னா அதிகரிக்க கூடாது. அதிகரிக்க கூடாதுன்னு சொன்னா இந்த கடத்தி உடனடியா அவரை விட்டு விலத்தி போகும். அதாவது இங்க ஒரு விசை ஒன்று உருவாகும், அது இவரை வலப்பக்கமா அசைக்க வைக்கும். இப்ப சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு கிளிக் ஆயிட்டேன்னு ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. நீங்க இவரை கிட்ட கொண்டு வரைக்குள்ள இந்த வட்ட தடத்துக்குள்ள போற காந்த பாயத்தின் அளவு அதிகரிக்கும். ஆனா அதிகரிக்க விட மாட்டாரு, அதிகரிக்க கூடாது, அதே அளவு தான் இருக்கணும். அப்படி அதிகரிக்குமா இருந்தா அவர் அதை விரும்ப மாட்டாரு. விரும்ப மாட்டாருன்னு சொன்னா அவரை விட்டு விலத்தி போகணும். இதுதான் கதை. வெரி குட், வெரி குட். அதே மாதிரி இங்கால வந்தீங்கன்னு சொன்னா, இவரை நீங்க வலப்பக்கம் அசைச்சீங்கன்னு சொன்னா, இதுக்குள்ள இருக்கிற காந்த பாயத்தின் அளவு குறைக்க போறீங்க. என்ன செய்ய போறீங்க பிள்ளைகள்? இதுக்குள்ள இருக்கிற காந்த பாயத்தின் அளவு குறைக்க போறீங்க. அவர் குறைக்கவும் அலோவ் பண்ண மாட்டார். எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு இருக்கணும் எனக்கு. அப்ப இவர் குறைக்கவும் அலோவ் பண்ண மாட்டாருன்னு சொன்னா, நீங்க வலப்பக்கமா காந்தத்தை அசைக்கக்குள்ள அவர் குறைக்க விட மாட்டார். என்ன இருந்துச்சோ அது இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, அவரும் சேர்ந்து வலப்பக்கமா வருவார். சோ ரெண்டுமே வலப்பக்கமா போகும் பிள்ளை. இந்த கேள்வி எனக்கு விளங்கிட்டானா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணி விடுங்க பிள்ளை. இந்த கேள்வி உங்களுக்கு விளங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணி விடுங்க. இது நீங்க சிம்பிளா இப்படி யோசிச்சு கொள்ளையில ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க. ஓகே, வெரி குட். 35வது கேள்விக்கு வாங்க பிள்ளை. ஓகே பிள்ளை, இதுல வந்து பிள்ளைகள் பேர் வச்சுக்கிறாங்க. ஏ காணல, பி, சி, டி, இ, யுவர் எக்ஸ். CDXBCDE எனும் வெப்ப நீர்த்தகங்களின் ஒரு காவலிட்ட வலையமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது. இவற்றில் CDE ஆகியவை சர்வசமமானவை. BCDE ஆகிய நீர்த்தகங்களை காட்டப்பட்டுள்ள வெப்பநிலைகளில் பேணுவதற்கு 100 பாய்சியில் தொல்படும் நீர்த்தக்கம் எக்ஸ் ஆனது வெப்பத்தை வழங்குது. அதாவது வந்து பிள்ளைகள் எக்ஸேந்து வார வெப்பம் தானாம் இப்படி மூன்றுக்குள்ளையும் பிரிஞ்சு போகுது. எக்ஸுக்கால வார வெப்பம் தானாம் இந்த மாதிரி 3 பாதைகளால பிரிஞ்சு போகுது. ஓகே, சர்வசம குறுக்குவெட்டு பரப்புகளை உடைய காவலிடப்பட்ட வெப்பம் கடத்தும் கோள்கள் நீர்த்தேக்கங்களை இணைப்பதன் மூலம் வெப்பம் வழங்குகிறது. ஓகே, கோள்களின் நீளங்கள் அளவிடைக்கு வரையப்படவில்லை. எக்ஸுக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோளின் நீளம் எல் என கொண்டு, எல் என்றா பிக்கும் டிக்கும் குறுக்கே உள்ள நீளத்தை காட்டுறோம், அதை எக்ஸ் என்று வைக்கிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா பிள்ளைகள், எல்லாமே சர்வசமன். இவரும் எக்ஸ் தான், இவரும் எக்ஸ் தான், இவரும் எக்ஸ் தான், எல்லாமே சர்வசமம் என்றதால, எல்லாமே சர்வசமம் என்றதால நான் 3 எக்ஸ் என்று வைக்கலாம். நான் இங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் பிள்ளைகள். இங்க எங்க 100 பாய்சிலிருந்து 50 பாய்சிக்கு வர வெப்பத்தின் அளவு தான், ஒவ்வொரு செகண்டுக்கும் வர வெப்பத்தின் அளவு தான் பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது. இங்கே ஒரு போர்ஷன் போகுது பிள்ளைகள், இங்கே ஒரு போர்ஷன் போகுது பிள்ளைகள், இங்கே ஒரு போர்ஷன் போகுது. அப்ப நான் என்ன சொல்லிக் கொள்ளையிலும் சொன்னா பிள்ளைகள், வார வெப்பம் அதாவது Q/T1 என்ற வெப்பம் தான் எனக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா மூன்றுக்குள்ளையும் பிரிஞ்சு போகுது. அப்ப மூன்றும் சமன், நான் 3ஆல பெருக்கி விடணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூன்றுமே சமன் தானே பிள்ளைகள், 3ஆல பெருக்கிட்டு ஈக்குவேஷன் போடுவனா இருந்தா இதுக்கு போட்டா வெப்ப கடத்தாறு சர்வசமமானது KA, வெப்பநிலை வித்தியாசம் வந்து பிள்ளைகள் 100/50 கீழே டி இடப்பட்ட நீளம் L ஈக்குவல் டு இவற்றை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா KA θ1 மைனஸ் 50/25 கீழ் நீளம் X அதிட 3 மடங்கு.
கேயையும் கேயையும் வெட்டுப்பட்டும் பிள்ளைகள் இங்க இது ஈஸி கழிப்பிள்ளைகள் பிறகு 50 கீழ் எல் ஈக்குவல் டு 25 தர 3 கீழ் எக்ஸ் பிள்ளைகள் 25 25 2 எக்ஸ் வரும் பிள்ளைகள் 3L/2 இதான் பிள்ளைகள் ஆன்சர். ஸோ ஆன்சர் 3L/2 பிள்ளைகள் இது ஈஸி கல்வி. 36க்கு வாங்க பிள்ளைகள் அடுத்த கேள்வி. கொஸ்டின் நம்பர் 36. கலவை முறையை பயன்படுத்தி பனிக்கட்டியின் உடுகளின் தன்முறை வெப்பத்தை துரிவதற்கான பட்டியல். உடுகளின் தன்முறை வெப்பம் பட்டியல் என்ன சொல்லுதுன்னு சொன்ன பிள்ளைகள், நீங்க ஒரு கலோரிமானிக்குள்ள அரை வெப்பநிலையிலும் பார்க்க கூடவா இருக்கிற வெப்பநிலையில தண்ணியை எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 5 பாய்ச்சி கூட வரைக்கும் தண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ள கொண்டு நீங்க என்னத்தை போடுவோம்னு சொன்னா பிள்ளைகள் பனிக்கட்டியை போடுவோம். நீங்க அதுக்குள்ள கொண்டு பனிக்கட்டியை போடுவோம். நீங்க பனிக்கட்டியை போடக்குள்ள உங்களுக்கு என்ன தெரியும்னு சொன்னா பிள்ளைகள், நீர் பிளஸ் கலோரிமானி பெற்ற வெப்பம், நீர் பிளஸ் கலோரிமானி பெற்ற வெப்பம் எதுக்கு கலோரிமானி பிளஸ் நீர் இழந்த வெப்பம். ஏன் பிள்ளைகள் இங்க பனிக்கட்டியான வெப்பத்தை பெறப்போது அது யாருக்கு சமனா இருக்கும்னு சொன்னா பனிக்கட்டி பெற்ற வெப்பத்துக்கு சமனா இருக்கும். பனிக்கட்டி பெற்ற வெப்பத்துக்கு சமனா இருக்கும். சரி, ஓகே. கலவை முறையை பயன்படுத்தி பனிக்கட்டியின் உடுகளின் தன்மை வெப்பத்தை காணுவதற்கான ஒரு பரிசோதனையில உண்மையான பெருமானத்தை விட எள்ளுக்கு குறைவான ஒரு பெருமானம் கிடைக்குதாம் பிள்ளைகள். நான் சும்மா இதை ஈக்குவேஷனா போடுவனா இருந்தா பிள்ளைகள், ஓகே, இப்ப சும்மா பாப்போம். எள்ளுக்கு கிடைக்க வேண்டிய பெருமானத்தை விட குறைவான ஒரு பெருமானம் கிடைக்குது பாப்போம். பரிசோதனை செய்யும் போது மாணவன் கலோரிமானியின் வெளி மேற்பரப்பில் பனி உண்டாகின்றமை காரணமாக இருந்திருக்கலாம். என்ன சொல்றான்னு சொன்னா பிள்ளைகள், உங்களுக்கு பனி உண்டாகி இருக்கு. எனக்கு பனி உண்டாகினதால உண்மையான தன்வெப்ப கொள்ளளவை விட குறைவான தன்வெப்ப கொள்ளளவு வந்திருக்குன்னு சொல்றான். அது சரியானு சொல்லி செக் பண்ணி பார்த்தமா இருந்தா பிள்ளைகள், பனிக்கட்டி பெற்ற வெப்பத்துக்குள்ளதான் பிள்ளைகள் எள் இருக்க. நாங்க சமன்பாடுல என்ன போட்டாங்க சொன்ன பிள்ளைகள், பனிக்கட்டி பெற்ற வெப்பம் தான் நீர் பிளஸ் கலோரிமானி இழந்த வெப்பம் மட்டும் போட்டாங்க. அதாவது இந்த பனிக்கட்டி கலோரிமானிலையும் தண்ணியிலையும் இருந்து மட்டும்தான் வெப்பத்தை வாங்கியிருக்கு என்றுதான் நாங்க ஈக்குவேஷன் போட்டாங்க. ஆனா கலோரிமானின் மேற்பரப்புல பனி உருவாகுதுன்னு சொன்னா எனக்கு பனி உருவாகிறதுக்கு கொஞ்சம் வெப்பம் தேவைதானே பிள்ளைகள். நான் சொல்றது பயோஜிங்களா, கலோரிமானின் மேற்பரப்புல பனி உருவாகுதுன்னு சொன்னா பனி உருவாகிறதுக்கு கொஞ்சம் வெப்பம் தேவைதானே பிள்ளைகள். அப்ப அந்த வெப்பம் எங்க இருந்து பெறப்பட்டிருக்கு, சூழல்ல இருந்து பெறப்பட்டிருக்கு. அதாவது நான் போட்டனான் நீர் பிளஸ் கலோரிமான் இழந்த வெப்பம் என்று மட்டும்தான் போட்டனான். ஆனா அங்க எனக்கே தெரியாம இன்னும் ஒரு வெப்பம் விளையாடி இருக்குது. யாரு, சூழல்ல இருந்து போட்ட வெப்பம். ஆக்சுவலா நான் இவரை கூட்டி இருக்க வேணும். நான் சூழல்ல இருந்து பெற்ற வெப்பம் ஒருவன் சொல்லி கண்டுபிடிச்சு கூட்டி இருக்க வேணும். கூட்டி இருந்தா வாரதுதான் உண்மையான தன்வெப்ப கொள்ளளவு, உண்மையான உடுகளின் தன்முறை. அப்ப கூட்டு இல்லைன்னு சொன்னா நான் உண்மையா அது இழந்த வெப்பத்தை விட குறைவான வெப்பத்தை வச்சுத்தான் எல்லாம் கண்டுபிடிச்சினான். எக்ஸ கூட்டி இருக்கணும். எக்ஸ கூட்ட இல்லைன்னு சொன்னா உண்மையா நான் எடுக்க வேண்டிய வெப்பத்தை விட குறைவான வெப்பத்தை வச்சுக்கொண்டுதான் எல்லாம் கண்டுபிடிச்சினான். அப்ப குறைவான வெப்பத்தை வச்சுக்கொண்டுதான் நான் எல்லாம் கண்டுபிடிச்சினான்னு சொன்னா குறைவான வெளிவை நீங்க இங்கால போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வார எல்லும் குறைவானதா தான் இருக்கும். ஆகவே ஏ ஸ்டேட்மெண்ட் சரி. பனி உருவாகிறதால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். விலங்கினா ஒரு ரியாக்ட் பண்ண பிள்ளை. வெரி குட். அடுத்தது, கலோரிமானியில் இடுவதற்கு முன்னர் பனிக்கட்டி துண்டுகளின் மீது உள்ள நீர் தகுந்தவாறு துடைக்கப்படாமல் இருந்திருக்கலாம். பனிக்கட்டி துண்டுகளை நாங்க போடக்குள்ள என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா அதுல தண்ணி இருக்காம். ஓகேவா,
தண்ணி இருக்கு. பனி அப்படித்தானே புள்ளி சொல்லப்பட்டிருக்கு. கலோரிமானியினுள் விடுவதற்கு முன்னர் பனிக்கட்டி துண்டுகளின் மீது உள்ள நீர் தகுந்தவாறு துடைக்கப்படாமல் இருந்திருக்கலாம். தகுந்தவாறு துடைக்கப்படாமல் இருந்து விட்டது என்று சொன்னா, அப்ப ஒழுங்கா அவங்க துடைக்கலன்னு சொன்னா எனக்கு தெரியும் பனிக்கட்டியில கொஞ்சம் தண்ணி இருக்கு. பனிக்கட்டியில கொஞ்சம் தண்ணி இருக்கு. அதாவது நான் இங்க நீர் பிளஸ் கலோரிமானி இழந்த வெப்பம் என்று போட்டது, நீர் சக கலோரிமானி இழந்த வெப்பம் என்று சொல்லி போட்டது பனிக்கட்டி பெற்ற வெப்பத்தை மட்டும்தான் போட்டான். என்னது? பனிக்கட்டி போட்ட வெப்பத்தை, சரி, பனிக்கட்டி பெற்ற வெப்பத்தை மட்டும்தான் ஈக்குவேஷன்ல போட்டான். ஆனா அங்க உண்மையில பனிக்கட்டி மட்டும் வெப்பத்தை வாங்கல. உண்மையில பனிக்கட்டி மட்டும் வெப்பத்தை வாங்கல. வேறு யாரும் வெப்பத்தை வாங்கியிருக்கிறாரு? நீரும் வெப்பத்தை வாங்கியிருக்காரு. நீரும் வெப்பத்தை பிள்ளைகள். அப்ப இங்க நான் சமன்பாட்டுல உண்மையிலேயே நீரும் பெற்ற வெப்பத்தை கொண்டது போட்டிருக்கோம். இதுல சக பண்ணி என்ன செஞ்சுக்கணும் பிள்ளைகள்? நீரும் பெற்ற வெப்பத்தை கொண்டு போட்டிருக்கோம். ஆனா போட இல்லை. நான் சொல்ற விஷயத்தை பாருங்க, உண்மையிலேயே போட்டிருக்கணும் ஆனா போட இல்லை. என்பது இப்ப நான் இந்த ஈக்குவேஷன் பொறுத்த மட்டும் நீர் பிளஸ் கலோரிமா எழுந்த வெப்பம்ன்றது பனிக்கட்டி பெற்ற வெப்பம் மட்டும்தான் போட்டு நான் ஈக்குவேஷன். ஆனா பனிக்கட்டி மட்டும் இங்க வெப்பத்தை உண்மையில வாங்கல. ஆரம் வாங்கியிருக்காரு, தண்ணியும் அந்த பனிக்கட்டிக்கு மேலே இருந்த கொஞ்சம் தண்ணியும் வாங்கியிருக்கிறாராம் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்னு சொன்னா, இந்த ஈக்குவேஷன் போடைக்குள்ள தண்ணியையும் சேர்த்து தான் கால்குலேட் பண்ணிருக்கணும். ஆனா தண்ணி இங்க நான் செயற்படாததால அதை நான் எடுத்துக்கொள்ளையிலும் உண்மையா நான் போட வேண்டிய வெப்பத்தை விட குறைவான வெப்பத்தை தான் போட்டுட்டேன். ஆகவே எனக்கு இங்கேயும் வரப்போற விட குறைவான விடையாத்தான் பிள்ளைகள் இருக்கும். ஆகவே பி என்ற ஸ்டேட்மெண்ட்டும் பொருத்தமானது. விலங்கினால் ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. இந்த ரெண்டும் சரி என்றது விலங்கினால் ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. அடுத்தது, வெரி குட். பயன்படுத்தப்படும் பனிக்கட்டியின் வெப்பநிலை சைபர் பாய்சியிலும் குறைவாக இருந்திருக்கலாம். பனிக்கட்டிக்கு நாங்க எடுத்த வெப்பநிலை சைபர் பாய்சியிலும் பார்க்க குறைவானதா இருந்திருக்கலாம். இப்ப பனிக்கட்டின் வெப்பநிலை சைபர் பாய்சி விட குறைவா இருக்குன்னு சொன்னார்கள். நாங்க இந்த ஈக்குவேஷன்ல பனிக்கட்டி சைபர் பாய்சியில இருக்குன்னு நினைச்சுதான் போட்டிருப்போம் எல்லா விஷயங்களுமே. பனிக்கட்டி சைபர் பாய்சியில இருக்குது, அவர் பெற்ற வெப்பம் என்ற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு கீழே தான் நாங்க எல்லாமே செய்திருப்போம். ஆனா சொல்றாங்க பனிக்கட்டி சைபர் பாய்சி விட குறைவா இருந்திருக்கு. அதாவது பனிக்கட்டி சைபர் பாய்சி விட குறைவா இருந்திருக்குன்னு சொன்னா அதுக்கும் கொஞ்சம் வெப்பம் தேவைப்பட்டிருக்கு. அதுக்கும் கொஞ்சம் வெப்பம் தேவைப்பட்டிருக்கு. அதையும் அங்க இருந்து எடுத்திருக்கோம்னு சொன்னா நீர்ல இருந்தா எடுத்திருக்கும். அதாவது பிள்ளைகள் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா உண்மையா இழந்த வெப்பத்தை விட இவர் அதிகமா இழந்துட்டாரு. உண்மையா சைபர் பாய்சிய உருக்குறதுக்கு தேவைப்படுற வெப்பம் தேவையென்று மட்டும்தான், சைபர் பாய்சிய உருக்குறதுக்கு இவ்வளவு வெப்பம் தேவைன்றது மட்டும்தான் நான் யோசிச்சேன். ஆனா அங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அவர் சையரண்டு பாய்சில இருந்திருக்காரு. அப்ப சையரண்டு பாய்சில இருந்து சைபர் பாய்சிக்கு வாரத்துக்கு தேவைப்படுற வெப்பத்தையும் அவர் தண்ணிக்குள்ள இருந்தா எடுத்திருக்காரு. அப்ப உண்மையான பெருமானத்தை விட இங்க அதிகளவான பெருமானம் வந்திருக்கு. இங்க அதிகளவான பெருமானம் வந்திருக்கு. இங்க அதிகளவான பெருமானம் வந்திருந்தா உண்மையா இருக்கிற பெருமானத்தை விட அதிகமான ஒரு வேல்யூவை தான் காட்டுமே தவிர குறைவான வேல்யூவை காட்டாது. ஆகவே சி ஸ்டேட்மெண்ட் பிள்ளை. மூணு கொஞ்சம் யோசிக்கணும் தான். விளங்கினா ஒரு ரியாக்ட் பண்ணுங்கள். ஏபி சரியானது. விளங்கினா ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே பிள்ளை. 37வது கேள்வியும் இதுல பார்க்கலாம் பிள்ளைகள். பார்த்துறேன் என்ன பிள்ளைகள். 37வது கொஸ்டின். அது விலங்க பிள்ளைகள் கட் பண்ணுது வெளியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வலிக்கிறேன் சொல்லி
சாரி 37வது கேள்வி வேற பிள்ளைகளா? கொஸ்டின் நம்பர் 37. அதுவும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் பிள்ளைகளா, வாசிக்கிறேன். வெப்பநிலை 35 பாய்ச்சியாக இருக்கும் வியர்வை உள்ள ஆடைகளை அணிந்திருக்கும் ஒருவர், இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பிள்ளைகள் சொல்றேன் கேளுங்க. 40 பாய்ச்சி 35 பாய்ச்சி 20 பாய்ச்சி ஆகிய அறைகளில் இருக்கிற இந்த அறை வந்து 40 பாய்ச்சி, இந்த அறை வந்து 35 பாய்ச்சி, இந்த அறை 20 பாய்ச்சி. எங்கள்கிட்ட யார் இருக்கிறாருன்னு சொன்னா 35 பாய்ச்சில் இருக்கிற வியர்வை உள்ள ஆடைகளை அணிந்திருக்கும் ஒருவர். ஓகே, 3 அறைக்குள்ளேயும் போய்க்குள்ள ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், இதுவும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். 3 வேறு வேறு அறைக்குள்ள போய்க்குள்ள இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸை பத்தி கேட்டுக்காங்க. முதலாவது, அறை எக்ஸினுள் புகுந்தால் தொடக்கத்தில் வியர்வையின் ஒரு சில பகுதி ஆவியாக தொடங்கும். வியர்வையின் ஒரு சில பகுதி ஆவியாக தொடங்கும். பிள்ளைகள் பாருங்க பிள்ளைகள், 35 பாய்ச்சி இருக்கிற ஒருத்தர் இதுக்குள்ளால போறாரு. போய்க்குள்ள ஒன் மினிட் பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள், இதுல ஒருத்தர் இவருக்கு 40 பாய்ச்சிக்குள்ள போய்க்குள்ள என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவர்கிட்ட இருக்கிற வியர்வை ஆவியாக தொடங்கும் என்று சொல்றாங்க. ஓகே, நான் சும்மா யோசிப்போம் பிள்ளைகள். வெப்பநிலை சரியான பிள்ளைகள் அதான் 40 பாய்ச்சி 35 பாய்ச்சி 20 பாய்ச்சி. ஓகே, 40 35 20. சரி, ஓகே பிள்ளைகள், நான் சும்மா யோசிப்போம் பிள்ளைகளா. நான் இதுல சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணது, சார் இருப்பதன் தரை இருப்பதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணா. ஓகே, அரையடு வெப்பல்ல 40 பாய்ச்சின்னு வச்சுக்கொள்ளுங்க. சரியா, அரையடு வெப்பல்ல 40 பாய்ச்சி. அரையடு வெப்பல்ல 40 பாய்ச்சி இருக்கைக்குள்ள நான் சொல்றேன், இந்த அறைக்குள்ள நிக்கக்கூடிய அளவு தண்ணீர மேக்சிமம் ஒரு 100 கிராம். அதுல எனக்கு ஒரு 60 கிராம் நிக்குது, சுமார் எக்ஸாம்பிளுக்கு 60 கிராம் நிக்குது. ஆனா இவற்று வெப்பல்ல 35 பாய்ச்சான பிள்ளைகள், ஆற்று வெப்பல்ல மனிதன் வெப்பல்ல 35 பாய்ச்சான பிள்ளைகள். 35 பாய்ச்சின்னு சொன்னால சம்டைம்ஸ் அவர்ல நிக்கக்கூடிய அளவு வந்து பிள்ளைகள் ஒரு 50ஆவோ 70ஆவோ இருக்கிற இடத்துல அவர்கிட்ட 70 நிக்குது. ஏன்னு சொல்லுங்க பிள்ளைகள், அவர் சுத்தி இருக்கிறது வியர்வை இருக்கு. அவர் சுத்தி வியர்வை இருக்குன்னு சொன்னா ஈரலிப்பா இருக்கிறதால என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அவர் சுத்தி இருக்கிற இடங்கள்ல நிறைய நிக்கும். இப்ப நான் இப்ப 70ஆவும் இருக்காது பிள்ளை, கொஞ்சம் லோவாக எடுத்துக்கொள்ற பிள்ளை, ஒரு 50 நிக்க வேண்டிய இடத்துல 50 நிக்குதுன்னு எடுத்துக்கொள்றேன். நான் இப்படி எடுத்துக்கொள்றேன். இப்படி எடுத்துக்கொள்ளைக்குள்ள வந்து பிள்ளைகள் கொஞ்சம் டீட்டெயிலா பாருங்க. இந்த மனிதன் உள்ளுக்கு போன உடனம் அவனை சுத்தி இருக்கிற ஏரியாவில் இருக்கிற வழி, அதாவது இப்ப நான் வந்து இதுல நிப்பனா இருந்தா என்ன சுத்தி இருக்கிற இடங்கள் இருக்கிற வழியின் வெப்பல்ல வந்து டப்பன் டென்சியம் சொன்ன பிள்ளைகள் எனக்கு 35 பாய்ச்சியா மாறிடும். என்ன சுத்தி இருக்கு எனக்கு பக்கத்துல இருக்கிற வழிகளோட வெப்பல்ல 35 பாய்ச்சியா மாறிடும். தானே என்ன சுத்தி இருக்கிற வழியில நான் உள்ள போனோம்னா நான் 35 பாய்ச்சின்னு சொன்னா என்ன சுத்தி இருக்கிற வழியில வெப்பல்ல 35 பாய்ச்சியா மாறிடும். எனக்கு தெரியும் 35 பாகைசியில நிக்கக்கூடிய மேக்சிமமே 50 கிராம். யோசிங்க பிள்ளைகள், 35 பாகைசியில நிக்கக்கூடிய மேக்சிமம் தண்ணீர திணிவே 50 கிராம். இங்க பாருங்க,
நான் 35% இருப்பேன். நான் இதெல்லாம் வேல்யூஸ் வச்சு நான் சும்மா ஒரு வேல்யூஸா வச்சுக்கோனா 40% இருக்கக்கூடிய மேக்ஸிமம் 100 சொன்னா ஒரு 60 பிள்ளைகள் ஒரு 60 நிக்குது. அதே மாதிரி வந்து நான் 35% நான் நிரம்பி இருக்கேன். ஸோ 50 நிக்குது. நான் வச்சுக்கோனா இப்ப நான் வச்ச இந்த தரவுகளின்படி 35% நிக்கக்கூடிய மேக்சிமமே 50. ஆனா என்ன சுத்தி இருந்த வழிகள்ல எவ்வளவு இருக்குதுன்னு சொன்னா 60 இருக்குது. 60 கிராம் இருக்குது. நிக்கக்கூடிய மேக்சிமமே 50 கிராம். ஆனா என்ன சுத்தி 60 கிராம் இருக்குதுன்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா அந்த 10 கிராம் நிக்க இயலாது. நிக்க இயலாத 10 கிராம் என்ன செய்யணும்னு சொன்னா ஒடுங்கும், ஒடுங்கும், ஒடுங்கி எனக்கு மேல படியும். புரியலாம்? இப்ப சொன்னது விலங்கினவருக்கு எனக்கு ரியாக்ட் பண்ணிக்கல. இப்ப கதைச்ச இந்த விஷயம் விலங்கினவருக்கு ரியாக்ட் பண்ணுங்க. என்ன சுத்தி இருக்கிற வழிடவப்பல்ல 35% சொல்லக்குள்ள நான் உள்ளுக்குள்ள போனோம்னா 30 குறைஞ்சிரும் 35%. 35%க்குள்ள நிக்கக்கூடிய மேக்சிமமே 50 கிராம். ஆனா என்ன சுத்தி இருக்கிற வழியில 60 நிக்குது. 60 நிக்கலாமானா நிக்க இயலாது. மிச்சம் 10 என்ன செய்யும்? ஒடுங்கிடும். அப்ப என்ன இதுல ஆவியாகும் சொன்னதால ஏ ஸ்டேட்மெண்ட் பிழை. பி ஸ்டேட்மெண்ட்டுக்கு பெறுவனா இருந்தா சரியான்னு சொல்லி பார்ப்பனா இருந்தா பி ஸ்டேட்மெண்ட் அரை வயிறுள்ளே புகுந்தான பிள்ளைகள் எதுவுமே ஆகாது. ஆமா, ரெண்டுமே ஒரே வெப்பல்ல பிள்ளைகள். அப்ப எதுவுமே ஆகாது. சரி, சீயப்பதி கதைப்பமா இருந்தா அரை சற்றுள்ளே புகுந்தால் வியர்வையில் ஒரு பகுதியோ பிள்ளை இங்க ஒடுங்குதுன்னு சொன்னா இங்க என்ன செய்யணும்? ஆவியாகணும். இதே மாதிரி யோசிச்சு பார்த்தா பொருத்தமான விட பிசியா இருக்கு. பிள்ளைகள் விளங்கி இருக்குமா? நம்ம தான் அடுத்த கேள்விக்கு 38. இந்த மாதிரி கொஞ்சம் யோசிங்க பிள்ளைகளா. யோசிக்க மாதிரி கொஸ்டின்ஸும் வாரது. ஓகே பிள்ளை, இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்வியில இந்த ரெண்டாவது படத்துல காட்டப்பட்ட கோளுக்கு மேல் இருக்கிற அமுக்கம் சைவர். ரெண்டாவது கோள்ல காட்டப்பட்ட கோளுக்கு மேல் இருக்கிற அமுக்கம் சைவர். ஆனா முதலாவது கோள் வந்து வளிமண்டல அமுக்கம் பி நோட்ல இருக்குது. முதலாவது கோள் வந்து வளிமண்டல அமுக்கம் பி நோட்ல இருக்குது. சரியா? கேள்வி யங்கின் மட்டும் ஒய்ன்னு சொன்னா எல்லின் கீழ் எல் நோட்டை தருவது. பிள்ளைகள் இங்க பாருங்க வந்து பிள்ளைகள், இந்த கேள்வியில இயற்கை நீளம் மாறுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எந்த விதமான விசைக்குமே உட்படுத்தப்படாம இருக்கக்குள்ளதான் இயற்கை நீளம் இருக்கு. இந்த கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது படத்துல வளிமண்டல அமுக்கத்தால ஒரு விசை ஒன்று பிடிச்சு அமர்த்திட்டு இருக்கும். அது என்ன அமுக்கம்? அமுக்கந்தர பரப்பளவா இருக்கு. ஆனா முதலாவதுல அமுக்கம் சைவர். அப்ப எந்த விசையுமே இல்ல. அப்ப இங்க வர இயற்கை நிலம் வந்து எல்நோட் பிள்ளை. அப்ப நீங்க இந்த கேள்வியில இருந்து எல்லின்கள் எல்நோட்டை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான். என்ன ஈக்குவேஷன்? y சமன் எஃப்எல் ஓவர் ஏ. y தான் பிள்ளைகள். எவ்வளவு விசை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்ல பிள்ளைகள் அமுக்கம் சமன் விசை தர பரப்பு. அப்ப பி நோட் தர ஏ. இயற்கை நீளம் வந்து பிள்ளைகள் எல் நோட். கீழே குறுக்குவெட்டு பரப்பு ஏ பிள்ளைகள். நீட்சி எவ்வளவுன்னு சொன்னா இயற்கை நீளம் எல் நோட்டுல எல் சுருங்கி இருக்கு. மீன்ஸ் இயற்கை நீளம் எல்னோடா இருந்தவர் எல்லாம் மாறி இருக்காரு. அப்ப இவ்வளவு வந்து பிள்ளைகள் நீட்சியா இருக்கு. நீட்சியா இருக்கு. ஏ ஏ வெட்டுப்பட்ட பிள்ளைகள் நீங்க இவர் சுருக்குவீங்களா இருந்தா இல்ல குறுக்கெல்லாம் பிரிக்க முடிய y இன்டூ எல் நோட் மைனஸ் எல் ஈக்குவல் டு பி நோட் இன்டூ எல் நோட். கேள்வி வந்து எல்லின்கள் எல் நோட் தானே. அப்புறம் எல் நோட் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாரன் y எல் நோட் மைனஸ் ஒய்எல் ஈக்குவல் டு பி நோட் இன்டூ எல் நோட். அப்ப எல் நோட் எல்லாம் ஒரு பக்கம் வரைக்குள்ள y மைனஸ் பி நோட் இன்டூ எல் நோட் ஈக்குவல் டு ஒய்எல். அது எல்லின் கீழ் எல் நோட் ஈக்குவல் டு y மைனஸ் பி நோட் இன் கீழ் y. ஸோ இதான் பிள்ளைகள் ஆன்சர். ஆனால் ஆன்சர் பட்டன் ஏதோ வேறியா இருக்கு. செக் பண்ணி பார்ப்போம். முதல்ல செப்பரேட் பண்ணி இருக்காங்க பிள்ளைகள். ஒன்று வரக்கூடிய மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. 1 மைனஸ் பி நோட்டின் கீழ் y என்று வரும் பிள்ளைகள். இதான் ஆன்சர் பார்த்தோம்னு சொன்னா எஸ் 1 மைனஸ் பி நோட்டின் கீழ் y. ஸோ வந்து பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பொறுத்த மாதிரி. இது ஈஸி கேள்வி பிள்ளைகள். இது ஈஸி கேள்வி பிள்ளைகள். விலங்கின ஒருக்க ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை எனக்கு. ஓகே பிள்ளை, குட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 39. 39வது கேள்வி.
ஏபிசி ஆகிய மூன்று உருக்கள் வெவ்வேறு நிலைமைகளில் F1, F2, F3 என மூன்று வெவ்வேறு மீட்டன்களை உண்டாக்கத்தக்க ஓர் இயங்கும் ஒளிமுதல் S-ஐ காட்டுகின்றது. O என்பது ஓர் ஒளிமீட்டர் உணரியைக்காவும் ஒரு நோக்குனர் ஆவார். ஓகே, எல்லாமே படத்துல காட்டப்பட்டிருக்காங்களே. ஒரு ஒன்று எனக்கு என்ன காட்டுதுன்னு சொன்னா, சோர்ஸ் வந்து வலப்பக்கமா V என்ற விதத்துல போறாரு. ஒப்சர்வர் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா வலப்பக்கமா V என்ற விதத்துல போறாரு. இவர் வந்து A. அடுத்தவர் வந்து V, S, F2. இவர் B, இவர் O, இவர் B. C வந்து எப்படி இருக்காருன்னு சொன்னா பிள்ளைகள், சோர்ஸ் வந்து வலப்பக்கமா V ல போறாரு, மீட்டர் F3. ஒப்சர்வர் வந்து இடப்பக்கமா போறாரு V ல, ஒப்சர்வர். ஓகே, படிவா பாருங்க பிள்ளைகள். மூன்று சந்தர்ப்பம் கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்கு. A என்ற சந்தர்ப்பம், B என்ற சந்தர்ப்பம், C என்ற ஒரு சந்தர்ப்பம், A, B, C என்ற மூன்று சந்தர்ப்பங்கள் கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்ப என்ன சம்பவம்னு சொன்னா பிள்ளைகள், ஏய மட்டும் பாருங்க முதல்லையா, எல்லாம் பார்க்க. முதல்ல இந்த ஏய மட்டும் பாருங்க, பிறகு பிய மட்டும் பாருங்க, பிறகு சிய மட்டும் ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணுவோம். இப்ப எஸ் சொன்னது பிள்ளைகள் ஒளி முதல். எஸ் சொன்னா சோர்ஸ் முதல் விலத்தி போறாரு. ஒப்சர்வர் உணரியும் விலத்தி போறாரு. எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், தொப்ளர் எஃபெக்ட் படிக்கும்போது படிச்சாங்க, ரெண்டு பேருமே விலத்தி போனா எனக்கு உணரப்படுற மீட்ரன் உண்மையான மீட்ரனை விட ரொம்ப சின்னதா இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு. அதே மாதிரி செய்ய பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பேரும் கிட்ட வாரிடமா இருந்தா உண்மையா எனக்கு உற்பத்தி பண்ணப்படுற மீட்ரனை விட ரொம்ப பெருசா இருக்கு. இது விலங்கினா ஒரு கணக்கு ரியாக்ஷன். நோக்கி வரைக்குள்ள மீட்ரன் கூடவாகவும் விலத்தி போய்க்குள்ள மீட்ரன் குறைவாகவும் இருக்கும். அந்த ஐடியா விலங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. குட். ஆனா எனக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இங்க இருக்கிற எல்லா ஒப்சர்வரும் கடைசியா ஒரே அளவு மீட்ரனை தானா உணரினம். இங்க இருக்கிற எல்லா ஒப்சர்வரும் கடைசியா ஒரே அளவு மீட்டனைத்தானா உணரினம். எல்லா ஒப்சர்வரும் கடைசியா ஒரே அளவு மீட்டனைத்தானா உணரினம், ஒரே அளவு மீட்டனைத்தானா உணரினம். அப்ப எனக்கு வடிவா ஒரு விஷயம் விளங்குது பிள்ளைகள். உண்மையிலேயே ரெண்டு பேரும் கிட்ட வரினமா இருந்தா அவர் உண்மையான மீட்டனை விட மிகப்பெரிய மீட்டனை தான் உணருவார். அந்த மிகப்பெரிய மீட்டனே விலத்தி போய்க்குள்ள வாரத்துக்கும் சமனா இருக்கான். ஏன் மூன்று பேருமே உணர்ற மீட்டன் சமன். உண்மையிலேயே ரெண்டு பேரும் கிட்ட வந்தா உணர்ற மீட்டன் உண்மையான மீட்டனை விட மிக பெருசா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பிள்ளைகள், இவர் உணர்ற மீட்டனம் வந்து 100 ஹெர்ட்ஸ், இவர் உணர்ற மீட்டனம் வந்து பிள்ளைகள் 100 ஹெர்ட்ஸ், இவர் உணர்றதும் 100 ஹெர்ட்ஸ் சொன்னேன்னு சொன்னா எனக்கு தெரியும் ரெண்டு பேருமே கிட்ட வரைக்குள்ள உணர்ற மீட்டர் 100 ஹெர்ட்ஸ் சொன்னா உற்பத்தி பண்ணப்பட்ட மீட்டன் வந்து அதை விட ரொம்ப சின்னதா இருக்கணும். ஏன் ரெண்டு பேருமே கிட்ட வரைக்குள்ள எனக்கு வார மீட்டனே 100 ஹெர்ட்ஸ் சொன்னா உண்மையா உற்பத்தி பண்ணப்பட்டது ஒரு 50,000 வச்சுக்கொள்றேன். இங்க வந்தீங்கன்னு சொன்னா உற்பத்தி பண்றதை விட ரொம்ப சின்ன மீட்டனை தான் என்னால உணர. அப்ப உற்பத்தி பண்ற மீட்ரன் ஒரு 200 ஹெர்ட்ஸா இருக்குமா இருந்தா தான், உற்பத்தி பண்ற மீட்ரன் ஒரு 200 ஹெர்ட்ஸா இருக்குமா இருந்தா தான், உற்பத்தி பண்ற மீட்ரன் ஒரு 200 ஹெர்ட்ஸா இருக்குமா இருந்தா தான் எனக்கு கேட்கிற மீட்ரன் 100 ஹெர்ட்ஸா இருக்குமே. ரெண்டு பேருமே விலத்தி போயிடும். இங்க எனக்கு ரெண்டு பேருமே ஒரே வேகத்துல போகுது. இவரும் வேகம் B தான், இவரும் வேகம் B தான். ஒன்று சார்பா ஒன்றுக்கு வேகம் இல்லைன்னு சொன்னா என்ன மீட்ரன் உற்பத்தி பண்றாரோ அதையே கேட்பேன். எவ்வளவு விளங்கினா ஒரு எனக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைங்க. இவ்வளவு விளங்கினா எனக்கு ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. இந்த ஐடியாலஜி விளங்கிட்டா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா பிள்ளைங்க. வேல்யூவை போட்டு பாக்குறதுக்கு ஈஸியா விளங்குது. அப்ப கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இப்ப கேள்வி F1 பெருசா, F2 பெருசா, F3 பெருசா? இப்ப எனக்கு பார்க்க தெரிஞ்சு பிள்ளை யாரு பெருசு? F1 தான் பெருசு, அடுத்தது F2 பந்து பிள்ளைகள், அடுத்தது F3. இது சரியா பார்த்து போட்டீங்கன்னா கேள்வி முடிச்சு. அவ்வளவுதான். அடுத்த கேள்வி பிள்ளை, இந்தியான் கடைசி கேள்வியா? இந்தியான் கடைசி கேள்வி, 40வது கேள்வி.
கொஞ்சம் போட் ஈரமாயிடுது பிள்ளைங்க, மழை என்றாலும் கொஞ்சம் போட் சரியா அழிபட மாட்டேங்குது. விளங்க நம்புறேன். கடைசி கேள்வி இந்தியா, கடைசி கேள்வி கொஸ்டின் நம்பர் 40. தீசமன் நோடில் சுற்றிலே உள்ள ஆழி எஸ் ஆனது மூடப்படும் போது வலுவழங்கியின் பருமன் V வந்து என்னவா இருக்குன்னு சொன்னா KT² இருக்கான். வலு Kயின் பருமன் 2, அப்ப Kக்கு 2 போட்டீங்கன்னா V சமன் 10T² வரும். வலுவிரியமானது நேரத்தோட மாறுற வரைவு பிள்ளைகள், வலுவிரியமானது நேரத்தோட மாறுபடுற வரைவு பிள்ளைகள். இது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை பிள்ளைகளா. வலுவிரியத்துக்கு என்ன ஈக்குவேஷன் பிள்ளைகள்? சும்மா நாங்க ஜென்ரலா யோசிப்போமே. வலுவிரியத்துக்கு என்ன ஈக்குவேஷன் பிள்ளைகள்? தட சம்பந்தப்படுது, அழுத்தம் சம்பந்தப்படுது, P சமன் V² என்கில் R. அந்த ஈக்குவேஷனை போடுவேனா இருந்தா V² எனக்கு எவ்வளவு? 2T². தடை எவ்வளவு? 4. சுருக்கினா 4T² என்கில் 4, 4 மட்டுப்பட்டா P = T². நான் இப்ப இந்த சமன்பாட்டை வச்சு கீறலாம் பிள்ளைகளா. Tக்கு 0 போட்டா P 0, Tக்கு 1 போட்டா P 1, Tக்கு 2 போட்டீங்கன்னு சொன்னா எனக்கு P வேல்யூ வந்து 4 வரும். அது இப்படி சும்மாக்கு இப்படி ஒரு மீன்ஸ் பிள்ளைகள் ஸ்டார்ட்ல ஆரம்பத்துல வந்து பிள்ளைகள் கிராஃப் வந்து பெரிய அளவுல மாறாம விட்டுட்டு, ஓகே இந்த கிராஃப் பார்க்க தெரியுமா, ஆரம்பத்துல பெரிய அளவுல மாறாம விட்டுட்டு அது டப்புன்னு பெருசா கூடுற மாதிரி கிராஃப் இருக்க வரும் பிள்ளைகள். நான் சொல்றது உங்களுக்கு விளங்கம் நம்புறது பிள்ளைகள். ஆரம்பத்துல பெரிய லெவல்ல அந்த கிராஃப் ஃபர்ஸ்ட் கிராஃப் தான் பொறுத்த மாதிரி. ஃபர்ஸ்ட் கிராஃப் உங்களுக்கு இன்னும் டவுட்டா இருக்குமா இருந்தா என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, அதுல அந்த 4 இருக்குதானே வலுவில இருக்கிற எக்ஸ் அச்சுக்கு 1க்கு நேர பாருங்க, சரியா y அச்சும் 1 இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஓகே. விலங்கின ஒருக்கா ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். எனக்கு கேள்வி விலங்கிட்ட ஒருக்கா எனக்கு ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ பிள்ளைகள் இந்தியா கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. உங்களுக்கு அடுத்த வகுப்பு நாளைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டோம் பிள்ளைகள். உங்களுக்கு அந்த நேற்றைக்கு முந்தின நாள் மார்னிங் கிளாஸ் நிப்பாட்டினால உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் 6 மணிக்கு மிச்சம் 41ல இருந்து 50 வரைக்கும் 10 மணி. சரியா பிள்ளைகள்? ஓகே போயிட்டு வாங்க, மிச்சம் நாளைய பார்ப்போம்.